வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான முட்டை சேமியா எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, சேமியா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி கொதிச்சாச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேங்க. எண்ணெய் போட்டதும் நான் 200 கிராம் சேமியாங்க எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதில் ஊற வைக்கலாங்க. 5 நிமிஷம் போதுங்க. ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் 3 முட்டை இதில் சேர்த்துக்கிறேங்க. முட்டைக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம இந்த முட்டையை வந்து பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். நம்மளுக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நான் பொடியாக நறுக்குன 1 தக்காளி வச்சுருக்காங்க, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை மசாலாலாம் நல்லா மிங்கிள் ஆகட்டுங்க. 1 நிமிஷம் விட்டால் போதும். பாருங்கள், மசாலாலாம் முட்டையில் நல்லா இறங்கியாச்சு. இப்போ நம்ம சுடு தண்ணியில் சேமியா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ உதிராக வந்திருக்கு பாருங்கள். குழையாமல் 5 நிமிஷம் விட்டால் போதுங்க. தண்ணியில் சேமியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள் எவ்வளோ நீளமாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், குழையாமல். ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கடையில் விற்கிற நார்மல் சேமியா பேக்கெட் தாங்க இது. கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை மேலே நல்லா நம்ம தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, முட்டை சேமியா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாங்க. லஞ்சுக்கு கூட டிஃபன் கட்டி கொடுக்கலாங்க. முட்டையில் நம்ம வந்து முட்டை வாசனை வராது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.